ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஓகே சுண்டக்காய் காரக்குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு வெங்காயம் அரிஞ்சிட்டு அப்படியே சைட் பை சைடில் அரிசியும் உல வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா எல்லாமே அரிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு சுண்டைக்காவை லைட்டாக வாஷ் பண்ணிக்கிட்டு அப்புறம் அதே சுண்டைக்காவை நல்லா இடிச்சிட்டு அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி அந்த சுண்டைக்காவை வந்து லைட்டாக வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் சேம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், அப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு வதக்கி வச்சுக்கணும். அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் லைட்டாக கரம் மசாலா எல்லாமே போட்டுக்கணும். அப்புறம் சுண்டைக்காவை அதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடணும். சுண்டைக்காய் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் சைட் பை சைடில் புளியும் கரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் புளியை அந்த குழம்புல ஊற்றிட்டு கிளறி விடணும். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அரிசியும் வடிச்சிட்டேன். அப்புறமா ஓகே வெங்காயத்துக்கு பொடி மாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயமும் அரிஞ்சிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் வெங்காயமும் போட்டு வதக்கிட்டேன். அப்புறம் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்புத்தூள் எல்லாமே போட்டுட்டு முட்டை உடச்சி ஊற்றிட்டேன். அப்புறம் முட்டை உடச்சிட்டு கிளறி விட்டுட்டேன். அப்புறம் சைட் பை சைடில் குழம்பையும் ஒரு பக்கம் கிளறி விட்டுருந்தேன். சைட் பை சைடில் குழம்பையும் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டேன். அப்புறம் சாப்பாடும் ஆகிடுச்சு, குழம்பும் ரெடி ஆகிடுச்சு, பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.